எவ்வளவு நேரம் சிஸ்டர் வெயிட் பண்றது? ஒரு சின்ன அப்ரூவல் தானே, அதுக்கு போய் எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறாங்க? சிஸ்டர் இங்க பாருங்க, என்ன இந்த ஆள் போஸ்டர் ஒட்டி இருக்கு? அடுத்து இவர்தான் தலைவர் பதவிக்கு நிக்கிறாரு. நாம மெம்பர் ஆகுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்தா அவ்வளோ சீக்கிரமா கொடுத்துருவாங்களா என்ன? உள்ள நம்மளை எப்படியெல்லாம் கழட்டி விடலான்னு பிளான் நடந்துகிட்டு இருக்கோம். அவ இப்ப மெம்பர் ஆகணும்பா, அடுத்து பிசினஸுக்கு பர்மிட் கேப்பா. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எனக்கு போட்டியா கால் மேல கால் போட்டு உட்காருவா. இதெல்லாம் நான் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? சின்ன பொண்ணுண்ணே, அதுகிட்ட போயிட்டு. ஒரு காலத்துல அந்த ஜனகாம்பாள் வெறும் இட்லி வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. இவளால என்ன பண்ண முடியும்னு நினைச்சுதான் நாம கண்டுக்காம இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னோட தொழில் சாம்ராஜ்யத்துக்கு வேட்டு வச்சிருக்கா. அவளுடைய தொழில் வாரிசு இவ. சும்மா விட்டுருவாள என்ன? இந்த பார், உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் தரேன், வாங்கிக்க. அவளை மெம்பர்லாம் ஆக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுரு. இந்த எலெக்ஷன்ல என் மொத்த சொத்தையும் வித்தாலும் பரவாயில்ல, நான் தலைவராகி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜனாவோட சேர்த்து இந்த தமிழையும் நான் அழிச்சிடுறேன். இப்ப நீ சொல்றியா இல்லையா? சரிங்கண்ணே, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பேசுறேன். மணி, கொஞ்சம் உள்ளவா. சொல்லுங்க சார். வெளியில இருக்கிறவங்களை கொஞ்சம் உள்ள வர சொல்லு. சரிங்க சார். என்ன சேது, ஜனாமா வராங்க? நான் தான் சிஸ்டர் வர சொன்னேன். வாங்க மேடம், உட்காருங்க. ஓ சார், இங்கதான் இருக்கீங்களா? ரைட். அப்புறம் சார், என்ன நடக்குது? இல்ல மேடம், அவங்க மெம்பர் ஆகணும்னு வந்தாங்க. அதான் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும்னு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். லேட் ஆகும்லாம் சொல்லல ஜனாமா. மெம்பர்லாம் ஆக்க முடியாது, நீங்க தொழிலெல்லாம் பண்ண முடியாது, நீங்க கிளம்பி போங்கன்னு மிரட்டுறாங்க ஜனாமா. ஓஹோ, ஏன் தமிழ், உன்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு ஜனாமா. எல்லாம் கரெக்டா இருந்தோம் ஏன் உனக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெளிவா புரியுது ஜனாமா. ஜனா, நீ தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என் வீட்டு மருமக, என் வாரிசு. ஆனா தமிழ் அந்த அடையாளத்தை எதையுமே பயன்படுத்தாம நேர்மையா உங்க ஆபீஸ் வாசல்ல வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கா. ஆனா நீங்க என்ன பழி வாங்கணும்னு தமிழ பழி வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன குறிஞ்சி, நீங்கெல்லாம் ஒரு ஆளு. நீங்க எலெக்ஷன்ல நின்னா என்ன வேணாலும் செய்யலாமா? உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்துவீங்களோ? எங்க ஏன் முன்னாடி பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஜனாமா, ரொம்ப நன்றி ஜனாமா. எதுக்கு நன்றி? இல்ல ஜனாமா, நீங்க வரலனா இது எதுவுமே நடந்திருக்காது. அந்த குறிஞ்சிநாதன் சுத்தி விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவரு பவரை யூஸ் பண்ணி என் பேப்பர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. தமிழ், நீ பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருந்த, அதனாலதான் என்னால உனக்கு ஃபேவரா பேச முடிஞ்சது. இல்லனா நீங்க தமிழுக்கு சாதமா பேசிருக்க மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா. சும்மா நடிக்காத ஜானு. தமிழுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மொத ஆளா முன்னாடி வந்து நிக்கிறது நீதான். பேப்பர் சொன்னாங்களாம். சிபி, தமிழுக்காக நிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா என்ன?
தமிழ் ஒரு விஷயத்த செய்ய போறானா அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். அதான் நான் பார்த்தேன். தமிழுக்கு ஒண்ணுனா தான் நீ காளியாட்டம் ஆடிடுவியே. சரிங்க ஜனமா, இதே பிரச்சனை சிபி சாருக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஓப்பனா சொல்லணும், சும்மா மறைச்செல்லாம் பேசக்கூடாது. அது நான் ஜானு 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு நான் பண்ணி காட்டட்டுமா? ம், என்ன சொல்ல போற? சிபி, முதல்ல நீ நேரான வழியில ஜெயிக்க பாரு. நீ ஜெயிக்கிறதுக்கு என் பேருன்ற பேரு தேவைப்பட்டதுன்னா அது உன்னோட வெற்றியே கிடையாது, என்னோட வெற்றி. இதான ஜானு சொல்லுவ? ஜானு கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மா மா தமிழ், வாமா வா. என்ன கொஞ்சம் இது பிடி. என்னடி இதெல்லாம்? கொஞ்சம் இறக்கி வைமா இதெல்லாம். ஆ குடு. இந்தா, பார்த்து பிடிக்க முடியுமா இல்ல நான் பிடிக்க? இல்ல, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா எடுத்து போங்க. மா, இந்த சாக்கு ஃபுல்லா மாங்காய் இருக்கு. ஆ. இது முழுக்க எலுமிச்சை பழம் இருக்கு. ஆ. சம்மர் சீசன்ல நல்ல விலை சீப்பா கிடைக்குது. எல்லாத்தையும் வெட்டி உன் ஸ்டைல்ல ஊறுகாய் பண்ணிரு என்ன? ம். ஆ, ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டல தமிழ்? மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டல? ஆ, மா, கடுகும் கருவேப்பிலையும் மறந்துட்டேமா. சரி, நீ வெட்டி வச்சுட்டு நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரம். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ. என்னடி, மார்க்கெட் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தானே? போயிட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நீ அவளுக்கு கால் பண்ணு. சரிம்மா. மா, நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. என்னடி சொல்ற? மார்க்கெட்டுக்கு போனவ இவ்ளோ நேரம் ஆகியும் வரல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா என்ன இருக்கும்? தெரியலையேம்மா. தேனே, நீ வா, ஒரு எட்டு போய் நம்ம மார்க்கெட்ல பாத்துட்டு வரலாம்.